ரசாத்தி, நிஜமா தான் சொல்றேன். அவங்களுக்கும் உன்னை பார்க்க ஆசையா இருக்கும்ல. ஆ? உனக்கும் உங்க வீட்டு ஆளுங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஆமா மாமா, இப்பதான் நினைச்சேன் நீங்க அப்படியே வந்து சொல்றீங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. உங்க அம்மாவை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு தான் சொல்றேன். சரிங்க மாமா, போலாம். சரி, நீ அப்படியே அங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு வா ரசாத்தி. மாமா, 2 நாளா? ஆமா ரசாத்தி, இங்க உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது. நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். நீ உங்க அம்மா கூட இருந்தா உனக்கும் இந்த பிரச்சனை நடந்ததெல்லாம் மறந்து கொஞ்சம் புதுசா இருக்கும்ல. மாமா, என்ன அப்படியே விட்டுட மாட்டீங்கல்ல? ஏய், நான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இங்க இருந்தா ஒரு மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, சாப்பிட முடியாது. உங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா நீ திரும்ப இங்க வரும்போது புதுசா எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வரலாம்ல. அது மட்டும் இல்ல, நீ பெரியம்மா கண்மணி அண்ணியை வர அடிச்சிருக்க. டெய்லி உன்னை பார்த்தா அவங்க மனசும் கஷ்டப்படும், உன்னோட மனசும் கஷ்டப்படும்ல. ஒரு 2 நாள், 2 நாள். உனக்கு புரியுதா நான் சொல்றது? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். புரியுது மாமா. ஆனா 2 நாள் கழிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். அப்ப சரி மாமா, போலாம். சரி சரி சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரி மாமா. மாமா, எனக்கு இப்பதான் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க என்ன அம்மா வீட்டுக்கு போலான்னு ஒரு நாள் கூட ஆசையா கூப்பிட்டதில்ல. இது கனவா உண்மையான்னு எனக்கு தெரியல மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நம்ம எதுக்கு கூட்டிட்டு போறோம்னு தெரியாம கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. என்ன மாமா எதுவும் பேசாம வரீங்க? ஆமா ரசாத்தி. ஆமாவா? நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. சரி ரசாத்தி, கொஞ்ச நேரம் அமைதியா வா. என்ன மாமா நீங்க ஆசையா வெளியில போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியா வான்னா என்ன அர்த்தம்? சரி பேசு. போங்க மாமா, எனக்கு பேசுற மூடே இல்ல. அப்ப நீ அமைதியா வா. நம்ம கிட்ட அந்த கயிறு இல்லாதனாலதான் மாமா நம்ம மேல கோவப்பட்டு பேசுறாரு. அந்த கயிறு மட்டும் எனக்கு கிடைக்கணும் கடவுளே. என்னாச்சு மாமா? இருடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
செல்ஃப் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். பேட்டரி போச்சான்னு தெரியலையே. ஏய், இத புடி. தேவையில்லாம ராசாத்தி விஷயத்துல தலையிடாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்போ ஓ மருமக வேற ஏன் மருமக வேறன்னு பிரிச்சு பேசுறியா? பாருங்க தம்பி எப்படி பேசுறான்னு. அண்ணி, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி. அவ இனிய சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு மனசு வெறுத்து போயிருக்கா. அவகிட்ட போய் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதை போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? தம்பி, இன்னொரு தடவை இனி எனக்கு பொன் போட்டு பார்ப்பா. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. கிடைக்கலண்ணா. இருமங்க, இனிய வந்ததுக்கு அப்புறம் அவனே போய் கூட்டு வர சொல்லலாம். கொண்டு போய் விட்டவன் எப்படிங்க கூட்டிட்டு வருவான்? தேவையில்லாததை பண்ணாத மங்கை. நீங்க பேசாதீங்க. அம்மா. ஏய், ராசாத்தி எங்கடா? எங்கடா அவ? மங்க, சொல்லுடா, எங்க விடு மங்க. ராசாத்தி? சொல்லு, விடுங்க நீங்க. விடுன்னு சொல்றேன்ல. டேய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? உன்னை நம்பி வந்த பொண்ணு அப்படிதான் பண்ணுவியா? அப்பா, என்ன இனியா, உன்னை என்னமோ ஏதாவது நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? அப்பா அம்மான்னு நாங்க 2 பேரும் வீட்ல இருக்கோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல. நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற. அவமானமா இருக்கு எனக்கு. மொத்தமா நான் உன் மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் போய் தோண்டி புதைச்சிட்டியேடா. ஐயோ அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திட்டுங்க. தெரியாமையே பேசிட்டு இருக்கீங்க. என்ன சத்தம் இங்க? யார் என் மாமாவை திட்டுறது? எதுக்கு திட்டுறீங்க? என் மாமா என்ன தப்பு பண்ணாரு? அவரை எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டிய சினிமா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது தப்பா? அதுக்கு அவரை எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ, சினிமாவுக்கும் ஹோட்டலுக்குமா கூட்டிட்டு போனேன்? இது தெரியாம இந்த மரகத வேற மூச்சு பிடிச்சுக்கிட்டு வசனம் பேசிட்டு இருக்காங்களே. வேலங்க, இதுக்கு மேல என் மாமாவை யாரும் திட்டக்கூடாது. அவரை திட்டினா நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நானும் திரும்ப திட்டி விட்டுடுவேன். மாமா, உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். பெரியவங்க நல்லா நான் பார்க்க மாட்டேன். மாமா, நீங்க வாங்க மாமா, போலாம்.
இந்த மாதிரி பண்றவள இதுக்கு மேலயே வீட்ல வச்சிருக்கலாமா? ஏதோ நீ பெருசா அவளுக்கு சப்போர்ட் பண்ண, இப்ப பாரு அவ என்ன பண்ணிட்டு போறான்னு. இப்பவே கூட்டிட்டு போய் அவளை அவங்க வீட்ல விட்டுடுங்க. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன நீ பண்ண சொல்றீங்க? நீங்க இங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதுங்க ரெண்டும் ஜாலியா சினிமா ஹோட்டல் சுத்திட்டு வருதுங்க. இனி அப்படிலாம் யார் பேச்சையும் கேட்டு தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். அது சரியாதான் இருக்கு. அண்ணே, இனியனை திட்டினோடனே ராசாதி கோவத்தை பாத்தீங்களா? இனியனை பெத்தவங்க நாங்க, எங்களே இனியனை திட்ட விட மாட்டேங்கிறா. இதை விட தங்கமான பொண்ணு எங்க கிடப்பா? சரி போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. மாமா குளிக்கிறீங்களா? ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல, நைட் நேரத்துல குளிக்கிறீங்களே அதான் கேட்டேன். வேர்த்திச்சு குளிக்கிறேன், இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? போய் வேற வேலை இருந்தா பாரு. சரி மாமா. இன்னைக்கு மாமா நம்மளை விட்டு பிரியக்கூடாது, அதே சமயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அன்னைக்கு மாதிரி ஷாக் அடிச்சது அது இதுன்னு சொல்லி யாரும் தொல்லை பண்ணவும் கூடாது. என்ன பண்ணலாம்? பேசாம மெயின் ஆஃப் பண்ணிடுவோம். அப்பதான் யாருக்கும் ஷாக் அடிக்காது, மாமாவும் நம்மளை விட்டு பிரிய மாட்டாரு. நல்ல ஐடியா. எதுக்கு இவ மெழுகுவத்தியெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்கா? அதுவும் அங்க இங்க நிறைய வச்சிருக்கா. கரண்ட் வேற இருக்கு, ஒன்னும் புரியலையே. கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. மாமா, ஏய் என்னடி இது? மெழுகுவத்தி மாமா. இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஏய் அது எனக்கு தெரியும். உனக்கு இப்ப கரண்ட் போயிடும் முன்னாடியே தெரியுமா? அதுவும் இல்லாம என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஏய் இப்ப எதுக்கடி வேகப்படுற? ஏய் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. ஏய் பதில் சொல்லுடி. என்ன தம்பி கரண்ட் கட் ஆயிடுச்சு? ஈபிக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமாண்ணே? பண்ணுங்களே. நான் போன் பண்ணேன், லைன் பிஸியா இருக்குப்பா. கண்மணி, அத்தை ஏன் கரண்ட் போச்சு?
என்னது இனிய ரூம்ல மட்டும் வெளிச்சம் இருக்கு, பாட்டு சத்தம்லாம் கேக்குது. ஏய், சின்ன பசங்க ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சரி. சரிண்ணே, கரண்ட் வரும்போது வரட்டும், போய் படுங்க. ஆஹா, பெரியம்மா நமக்கு அருமையான மேட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்களே. நம்ம மாலை போட்டா கொஞ்ச நாளைக்கு ராசாத்தி நம்ம கிட்ட வரமாட்டா. சினிமா ஆட்டம் பாட்டம்னு சொல்லி அந்த சித்தர் சொன்னதை நினைச்சு நம்ம மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது நடக்க கூடாதுன்னா நம்ம மாலை போடுறதுதான் சரி. இது ஒண்ணுதான் அவகிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி. அவ மாலை போட்டா ராசாத்தியும் இனியனும் ஒண்ணு சேர முடியாது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே தள்ளி போகும். அக்கா ஏன் இப்படி ஒரு வேண்டுதலை வேண்டாங்க? ஒரு வார்த்தை நம்ம கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல. சாமி காரியம் மறுத்து பேச முடியாது. என்ன பண்றது? அப்போ சித்தர் சொன்ன மாதிரி நம்ம அம்மாவாக முடியாதோ? நமக்கு இப்போதைக்கு குழந்தை பாக்கியம் அமையாதோ? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பெரியம்மா, நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனை ஒழிய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மாலை தானே, நான் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியம்மா. நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? சாமி காரியம், இதுல போய் நான் என்ன சொல்ல போறேன்? எது பண்ணாலும் நம்ம குடும்ப நல்லதுக்கு தானே பண்ண போறீங்க. மங்கை, உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல. நான் உன்கிட்ட கேக்குறேன் பாரு. எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றவ அவன் பொண்டாட்டி ராசாத்தி தான். அவகிட்ட தான் கேட்கணும். நீ என்ன ராசாத்தி சொல்ற? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லனா வேண்டாம். பெரியத்த, நான் என்ன சொல்ல போறேன்? அதான் பெரியவங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன இனியா? போய் ரெடியாகு. சரி பெரியம்மா. அந்த சித்தர் இல்ல, அந்த கடவுளே நேர்ல வந்தா கூட ராசாத்தியால அம்மா ஆக முடியாது. மாமா, குளிச்சுட்டு வந்து இந்த வேட்டி சட்டையை போட்டுக்குங்க. சரி, அப்படி வச்சுட்டு போ. ம். மாமா, அங்கே இருங்க. ராசாத்தி, பாத பூஜைக்கு எல்லாம் ரெடியா? ஆ, ரெடி அத்தை. தட்டுல வந்து நில்லுங்க மாமா.
அக்கா பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஐயோ மங்க பதறாத. இது நம்ம குலதெய்வ சாமி சிலை இல்ல, அதே மாதிரி இருக்க டூப்ளிகேட் சிலை. என்ன மாமா சொல்றீங்க? டூப்ளிகேட் சிலையா? இது எதுக்கு இப்போ? இதனால புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எல்லாம் ராசத்திக்காக தான்மா. ஆமாம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். ராசாத்தி நம்ம குலதெய்வ சிலைக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு ஆசைப்படுறா. அவளுக்கு அவசியம்னு கூட எனக்கு தெரியும். அதான் அவ ஆசை நிறைவேற்றதான் இந்த ஏற்பாடெல்லாம். மாமா, அது ஒரிஜினல் சிலைக்கு பண்ணணும் மாமா. இந்த மாதிரி டூப்ளிகேட் சிலைக்கு பண்ணா அதுக்கு பலன் இருக்காது மாமா. அது எனக்கும் தெரியுமா. சொல்றதுக்கே சங்கடமா தான் இருக்கு. மரகதம் பண்ற சில விஷயங்கள் எனக்கே தப்புன்னு தெரியுது. ஆனா என்ன பண்றது, அவளை எதுவும் சொன்னாலோ திட்டினாலோ என்னையும் பாரியும் பிரிச்சிருவாளுன்னு பயமா இருக்குமா. அதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா போக வேண்டியிருக்கு. இப்ப கூட நம்ம வீட்டில் இருக்க சிலைக்கு ராசாத்தி தான் பாலாபிஷேகம் பண்ணணும். அது அவகிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனையில வந்து நிற்கும். அவளும் சந்தோஷமா இருக்கணும், அதே சமயம் நாம ஆசைப்பட்ட காரியமும் நடக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சாமி சிலையை எடுத்துட்டு இந்த சிலையை வச்சிடணும். ஐயோ, ஒரிஜினல் சிலைய ராசாத்தி ரூம்ல வச்சு தினமும் பாலாபிஷேகம் பண்ணட்டும். அவன் நினைச்ச மாதிரி அம்மன் அருளால அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் சரி மாமா. ஆனா அதுக்காக சிலையெல்லாம் மாத்தி வச்சு பண்றது தப்பு இல்லையா? தப்புதாம்மா. இதை விட்டா வேற வழி தெரியல. சில நல்ல விஷயம் கூட தப்பான வழியில தான் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்றது சொல்லு? இல்ல மாமா, என்ன சொன்னாலும் நம்ம பண்றது தப்புதான். தப்புதாம்மா. ஆனா நம்ம நோக்க நேர்மையானது. நல்ல நோக்கத்துக்காக தப்பு பண்றது கூட தப்பு இல்லம்மா. என்ன பண்ணாலும் சரி, ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணணும். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணாலும் தப்பு இல்லம்மா. பயப்படாம நான் சொல்றதை கேளுங்க. நீங்க என்னதான் தைரியம் சொன்னாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். ராசாத்தி இப்படி எல்லாம் துணிச்சலா பேசுற ஆள் இல்லையே, பயப்படுவாளே. அவளு என்னதான் செய்வா? பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு துணிச்சலா முடிவெடுத்துட்டா போல. எப்படியோ அவளுக்கு நல்லது நடந்தா சரி. மங்கை, ஆ? நீ அதை எதுன்னு போட்டு மனசை குழப்பிக்காத. நாம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண போறது இல்ல, நல்லதுதான் பண்ண போறோம். அந்த சாமி நம்மளை கைவிடாதுமா, தைரியமா இருமா. சரிங்க மாமா. சரி, இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேணாம். காது வச்ச மாதிரி சிலையை வச்சிருங்க, சரியா? இதை எப்படியும் வச்சிடணும், சரியா? வாங்க. இதுக்குள்ள மறைச்சுக்கோ. வா. போங்க போங்க போங்க. வா வா. வா. சீக்கிரம் வா. அத்தை, என்ன அத்தை? அக்கா உள்ள இருக்காங்க.
இப்ப என்னத்த பண்றது தெரியல. நிறுத்து. அந்த பையனுக்கு மாலை போடக்கூடாது. உங்க அருளுக்காகத்தான் இந்த பையன் மாலை போட வந்திருக்கான். போடலாம், ஆனா அதுக்கான காலமும் நேரமும் இது இல்ல. வேற என்ன சாமி செய்யறது? விபூதி வச்சு அனுப்பிச்சுடு. என்னடா இது? விபூதி கொடுங்க. இந்த தடவை உங்களுக்கு கொடுப்பணும் இல்ல, அடுத்த தடவை போய்க்கலாம். போயிட்டு வாங்க சாமி. போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் பிரகாரத்தை சுத்தி வந்து. டேய் பாக்குறேன். வேறுண்டு வினை இல்லை, மாப்பிள மலைக்கு போறதுக்கே வழி இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு வீரவேல். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? பாவம் மாமா. இதுக்கெல்லாம் காரணம் ராசாத்தி தான். அவளுக்கு இருக்கு. மச்சான் அதை விடு. என்னடா இவன் லூசா இருப்பானா? எல்லாத்துக்கும் காரணம் ராசாத்தி ராசாத்தின்னு சொல்லிட்டு போறான். அட என்னடா அவன்? அது போயிட்டு போதும் மாமா. ஆக மொத்தம் மாப்பிள மாலை போட வழி இல்லாம போயிருச்சு. அவன் மலைக்கும் போக முடியாது. எப்படியோ முருகன் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றிட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியல. நம்மளை பத்தி கேட்கறதே இல்லை. நம்மளா ஃபோன் பண்ணாதான் உண்டு. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. இருக்கட்டும், நேர்ல வரும்போது வச்சுக்கிறேன். அம்மா, பால்மா. அதான் காலையிலே கொடுத்துட்டீங்களே. இது ராசாத்தி அம்மாக்கு கொடுக்க வேண்டிய பாலுமா? என்னது ராசாத்தி அம்மாவா? என்ன பால்? பசும் பால்மா. உங்க கைப்படாம இதை அவங்க கிட்ட கொடுங்கம்மா. அத்தை கிட்ட போய் பால் வந்துருச்சுன்னு சொல்லுவோம்.